திருச்செங்கோடு கிழக்கு நகர கட்சி அலுவலகத்தில் நாமக்கல் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் ஆட்சிமன்ற குழு கூட்டம் சின்னவேடம்பட்டி மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமரமங்கலம் ராசிபுரம் பிரிவு ரோடு அருகே உள்ள எலச்சிபாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் KMDK துணை பொதுச் செயலாளர் AKP சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மற்றும் நாமக்கல் வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு கிழக்கு நகர அலுவலகத்தில் KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்கள் தலைமையில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் AKP சின்ராஜ் MP அவர்கள், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தர்மபுரி அசோகன் அவர்கள், மாநில இளைஞரணி சூரியமூர்த்தி அவர்கள், மாநில இளைஞரணி துணை செயலாளர் துரைராஜா உள்ளிட்ட KMDK மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். KMDK ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மேட்டுக்கடை கிளாசிக் கஃபேவில் திருச்செங்கோடு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களில் சிக்கி லெபனானில் 912 பேர் பலி, 2221 பேர் படுகாயம் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு. வடகொரியா நாடாளுமன்ற தேர்தலில் 99.97% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற கிம் ஜாங் உன் 0.07% மட்டுமே எதிர்ப்பு. 1957ற்கு பிறகு முதல் முறையாக எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். ஆளும் கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக ஒருவரும் போட்டியிடாததால் வேட்பாளரின் பெயரை பேனாவால் அழித்து எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஈரான் அனுமதியுடன் ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்திய கரையை வந்தடைந்தது 2வது LPG கேஸ் கப்பல். 46,500 மெட்ரிக் டன் LPGயுடன் நந்தா தேவி கப்பல் குஜராத்தின் வதினார் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. விமானங்களில் 60 விழுக்காடு இருக்கைகளுக்கு இருக்கை தேர்வு கட்டணம் கூடாது என ஒன்றிய அரசு உத்தரவு. மேலும் ஒரே PNR-இன் கீழ் பயணிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு அருகருகே இருக்கை ஒதுக்க அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.